சரி, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சுட தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹார்ட் ஆகிடும். 5 நிமிஷம் மட்டும்தான். இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள். பன்னீர் சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு கொதி 2 கொதி அதே தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஆகிடும் ரொம்ப கொதிக்க விட்டாலும். ஸோ லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவி வச்சுக்கலாம். தூவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மேகலா ராஜேஷ். என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம இதில் வந்து கிராம்பு 3 போட்டுக்கலாம். பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி நம்ம போட்டு ஃபர்ஸ்ட் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி இதுதான் சேர்த்து நம்ம இது கூட வதக்கி போகிறோம். ஸோ 2 பச்சை போட்டுக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் இதை நல்லா வதக்கி இதை கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம சின்ன தக்காளி 2 சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் கெச்சப் சேர்த்துக்கணும். இதை கெச்சப் சேர்க்கலன்னா நீங்கள் 3 தக்காளியை ஆட் பண்ணி வதக்கி வைக்குவாங்க. பெரிய தக்காளியே 3 தக்காளி போட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். இது லைட்டாக சால்ட்டு போட்டு தூவிட்டு நம்ம நல்லா இது வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். பன்னீரை வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இது லப்பர் மாதிரி ஆகக்கூடாதுன்னா வெயிட் பண்ணணும். 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே போகக்கூடாது. அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். சாஃப்டாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வந்து பன்னீரை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம்.
நம்ம எடுத்து வெளில வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனோம்னா லப்பர் மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு உங்கள்கிட்ட வந்து டொமேட்டோ கெச்சப் இருந்துச்சுன்னா அந்த சாஸ் வந்து டொமேட்டோ சாஸ் வந்து அதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தக்காளி பழம் நீங்கள் 3 தக்காளி பழமாக போடணும், 2 தக்காளி பழம் போட்டிருக்கோம்ல. ஸோ அது வந்து 3 தக்காளி பழமாக நம்ம வந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட சாஸ் இருந்துச்சுன்னா 1/4 கப் வந்து சாஸ் ஊற்றி 2 ஸ்பூன் மட்டும் வந்து பட்டர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து இப்போ அரைச்சி வச்சோம்ல, ஸோ அதை வந்து நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். காரம் நாங்கள் அவ்வளோ சாப்பிட மாட்டோங்கிறதுனால நாங்கள் காரம் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதிச்சு கொஞ்சம் லைட்டாக கொதிக்கட்டும். அப்போ வந்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கணும். பாலில் வந்து 1 ஸ்பூன் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஏன் பால் சேர்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்ப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாதனால நம்ம பால் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நம்ம முந்திரி சேர்த்துக்கிறதுனால நம்ம கை கிளறிட்டே இருக்கணும், அடி பிடிக்கும். ஸோ அதனால் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதை வந்து பால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து சர்க்கரை வந்து 4 டீஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன், பால் கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இல்லை, அதனால நான் வந்து பால் சேர்த்துக்கினேன். பாலும் சேர்த்து பண்ணால் அதே டேஸ்ட்டாக இருக்கும். கைவிடாத கிளறி விட்டே இருங்க, அடி பிடிக்கும். நல்லா எட்டி வச்சு இந்த டைமில் வந்து நம்ம பன்னீரை போட்டுக்கலாம். நீங்கள் வந்து சுடு தண்ணியில் 5 நிமிஷம் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஹார்டாகிடும். 5 நிமிஷம் மட்டும்தான். இந்த மாதிரி இதை ஃபாலோ பண்ணுங்கள், பன்னீர் சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு லைட்டாக ஒரு கொதி 2 கொதி அதே தான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டாகிடும் ரொம்ப கொதிக்க விட்டாலும். ஸோ லைட்டாக கொதிக்க விட்டு நம்ம இறக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. இதில் லைட்டாக வந்து கொத்தமல்லி தழை மட்டும் தூவி எடுத்துக்கலாம். தூவிட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நம்மளுடைய பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய். நான் செஞ்ச பட்டர் மசாலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க, ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே பாய்.